Dear students, the phosphorus common allotropic form of phosphorus. இது வந்து கேட்டாங்கன்னா ரெட்டு பிளாக்கு ஒயிட் இதுதான் வந்து காமன் அல்லோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் பாஸ்பரஸ். அதர் அல்லோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா வயலட் அண்டு ஸ்கார்லெட். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலான்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின் கிவ் த அல்லோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் பாஸ்பரஸ், எப்படி கார்பன் கேட்குறாங்களோ அதே மாதிரி பாஸ்பரஸ் கேட்கலாம். நீங்கள் காமன் அப்படின்னு கேட்டால் ரெட்டு பிளாக் ஒயிட்டை சொல்லணும், அதர்ஸ் கேட்டாங்கன்னா வயலட் அண்டு ஸ்கார்லெட். சரி, இப்போ ஒயிட் பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லும்போது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன? இட் இஸ் அ பாய்சனஸ். அடுத்தது கார்லிக் ஸ்மெல், அந்த பூண்டோட மனம். இந்த ஒயிட் பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா அது ஆக்சிடேஷன் ஆனிச்சுன்னா இட் க்ளோஸ் இன் டார்க். ஒரு டார்க் கண்டிஷனில் கூட வந்து என்ன ஆகும்னா க்ளோ ஆகும், மிளிரும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாஸ்போரசன்ஸ், அந்த இருளில் ஒளிர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கம்பஷன் ஆனிச்சுன்னு வச்சுங்களேன் ஏரில், இட் கிவ்ஸ் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு P2O5. இட்ஸ் வெரி குட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். பாஸ்பரஸ் பென்டாக்சைடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஸோ இந்த ஒயிட் பாஸ்பரஸ் ஆல்சோ நோன் அஸ் எல்லோ பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னா டியூ டு ரெட் பாஸ்பரஸ் லேயர் அப்படிங்கிறது அதில் ஃபார்ம் ஆகும். இப்போ ரெட் பாஸ்பரஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் நாட் பாய்சனஸ், அது பாய்சன் கிடையாது. டஸ் நாட் ஷோஸ் எனி பாஸ்பரசன்ஸ். முக்கியமான ஒன்று, தெர் இஸ் நோ ஸ்மெல். அதில் வந்து நோ டேஸ்ட் அண்ட் நோ ஸ்மெல். இப்போ ஒயிட் பாஸ்பரஸ் எடுத்து நீங்கள் 420 டிகிரி செல்சியஸ் இந்த டெம்பரேச்சரில் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் அண்ட் லைட்டில் நீங்கள் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அது ரெட் பாஸ்பரஸாக மாறும். இதை ரெட் பாஸ்பரஸை நீங்கள் ஒயிட் பாஸ்பரஸாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் 2 கண்டிஷன் பண்ணணும். ஒன்று, பாயில் இன் இனர்ட் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். அது ரெண்டாவது, கண்டென்சிங் வேப்பர், அந்த வேப்பரை கண்டென்ஸ் பண்ணணும், குளிர வைக்கணும் பை வாட்டர். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா ரெட் பாஸ்பரஸ் அப்படிங்கிறது என்னவா மாறும் அப்படின்னா ஒயிட் பாஸ்பரஸாக மாறும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் பாஸ்பரஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்னொன்று, பாஸ்பரஸு நைட்ரஜன் கீழே பாஸ்பரஸ், அப்புறம் ஆர்சனிக், அப்புறம் ஆன்டிமனி, அப்புறம் பிஸ்மத் அப்படின்னு வரும். இதில் வந்து நைட்ரஜன் வந்து N ட்ரிபிள் பாண்ட் N அப்படின்னு இருக்கும். ஆனால் பாஸ்பரஸ் P ட்ரிபிள் பாண்ட் P அப்படின்னு இருக்காது. அது லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். P சிங்கிள் பாண்ட் P தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா P ட்ரிபிள் பாண்ட் P அப்படிங்கிறது இட்ஸ் எ லெஸ் ஸ்டேபிள். சரிங்களா?